அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பதஞ்சலி யோக சூத்திரத்தின் 40வது சூத்திரம் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருந்தோம்ல, இந்த தியானம் எப்படி ஒரு நல்லது எடுத்து தியானம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி தியானம் செய்து தொடர்ந்து செய்து வர இந்த மனதிற்கு, அதாவது யோகி, இப்படி தியானிக்கும் யோகியின் மனதிற்கு அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் வசப்படும். இந்த மண்ணை காட்டிலும் அந்த விண்ணை காட்டிலும் கடலை விடவும் மலையை விடவும் மனித மனம் பெரியது. அது எத்தனை பிரம்மாண்டத்தையும் தன்னுள் வர வைக்கக்கூடியது. மனதால் எதையும் தியானம் செய்ய முடியும். மனம் எல்லாவற்றையும் வசப்படுத்தும். யோகிகள் அந்த மனதை வசப்படுத்துகிறார்கள். மனதை தன்வசம் படுத்தியவன் மண், பெண், பொன், புகழ் இவற்றால் ஈர்க்கப்படுவதில்லை. எவனுடைய மனதில் அலைகள் அமைதி அடைகின்றனவோ அவனே யோகி. யோகத்தின் அடிப்படையே மனதை ஒருமுகப்படுத்துவதுதான். ஒருமுகப்படுத்திய மனம் ஆற்றல் மிக்கது. அது பிரபஞ்சத்தையும் கடந்து நிற்பது. அப்படி நிற்க மனதுக்கு எட்டாத ஒரு பொருள் இந்த உலகில் இருக்க முடியுமா? தீவிர விடாமுயற்சியுடன் கூடிய தியானம் மன ஆற்றலை வளர்க்கும், வைராக்கியத்தை கொடுக்கும். வைராக்கியமுள்ள யோகியின் பின்னே வையகம் வணங்கி செல்லும். அவர் இடுகின்ற ஏவலை பணிவுடன் ஏற்கும். உங்களுக்கு நீங்கள் உண்மையாயிருங்கள். இந்த உலகத்துக்கு நீங்கள் உண்மையாகி விடுவீர்கள். உண்மையுள்ள யோகத்தில் உயர்வார்கள். உண்மையுள்ளவர்கள் யோகத்தில் உயர்வார்கள். தாம் எண்ணியதெல்லாம் எண்ணியவாறே பெறுவார்கள். இதுதான் நம்ம இந்த இதில் 40வது சூத்திரம் பார்க்குறோம். நம்ம இந்த என்ன சாப்டரில் என்ன சொல்லியிருக்காரோ அது அப்படி தான். நான் அது போட்டிருந்து ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வந்துச்சு. என்ன சிரிக்கிறியா, பல்லு இருக்காது தெரியுமில்ல அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்ல. மக்களுக்கு நல்லதே கொண்டு செல்லும் ஒரு நோக்கத்துடன் ஒரு இதை செய்கிறோம், அவ்வளோதான். எவ்வளோ மக்கள் இது தெரியாமல் கூட இருப்பாங்க, தெரிஞ்சும் இருப்பாங்க. அதுக்காண்டி நம்ம ஒரு சிறு முயற்சி, அவ்வளோதான். ஒருத்தவங்க ஒரு குறை கூறுவதாலேயோ நிறைய கூறுவதாலேயோ நம்ம நம்மளுடைய வளர்ச்சி தடைப்பட போகிறது கிடையாது. நம்மளுடைய வளர்ச்சி அடுத்தடுத்து உயர்ந்து கொண்டு தான் போகும். நன்றி, வணக்கம். இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.